மகளும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, 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 நம்புங்கப்பா உந்தன் ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம் என்கிறதான பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் ஆமே வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை பேசி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை பேசி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கி. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். விடுதலை நாய சொல்லுங்க. வெற்றியை தருபவரே, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே
நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாய வெற்றியை தருபவரே, வெற்றியை தருகிறீர். எனக்குள்ளே அவர் இருக்கிறார், எனக்குள்ளே சொல்ல, நமக்குள்ளே அவர் இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து, விசுவாசத்தோடு சொல்லலாமே, செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருபவரே, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நமக்குள்ளே இருக்கிறார். என்ன சொல்லுங்க, நமக்குள்ளே, நம்மோடு, நமக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! சொல்லுங்க, நமக்குள்ளே, நமக்குள்ளே இருக்கிறாரே. என்ன சொல்லுங்க, நமக்குள்ளே, நமக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தமே! நல்ல கையை தட்டி நாமத்து மகிமை செலுத்தலாமே. சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரத்தை தந்தாரே, எரிகோவை சுற்றி வரும்போது சேர்த்து நமக்கு கொடுத்தாரே. நல்ல நாமத்தை முழு பலத்தோடு கூட நான் பாடி பாடி அவரை உயர்த்துவேன், தினம் ஆடி ஆடி மகிழுவேன். இயேசு தந்த ரட்சிப்பை, இயேசு தந்த விடுதலையை, இயேசு தந்த சமாதானத்தை, இயேசு தந்த ஆசீர்வாதங்களை நினைத்து நான் அவரை உயர்த்துவேன், நான் அவரை உயர்த்துவேன், நான் அவரை உயர்த்துவேன். இக்கட்டான சூழ்நிலைக்கு தப்புவிப்பவர், நெருக்கடியான வேலைக்கு தப்புவிப்பவர், நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்பதை உணர்றவங்க முழு உள்ளத்தோடு தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது நான் பாடுவேன்.
உமது புகழ் நான் பாடுவே. தூயாதி தூயவரே உமது சொல்லுங்க. துயரங்கள் பாரிலே துயரங்கள் பாரினில் அடைத்தவரே என் துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் பாரினில் அடைத்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் சொல்லுங்க. பாரிலே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவா புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது பரலோகில் இடமுண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பாரில் எனக்கு வேர் ஹல்லேலூயா முழு பலத்தோட கரங்களை தட்டி சொல்லலாம். பாரிலே பாரே உயிருள்ளவரை நீ புகழ் பார். பாரிலே பாரில் எனக்கு வேறு அமேர் உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு துயரங்கள் பாரினில் அடைத்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடை அப்பா நீங்க துன்பங்களை தாங்க பலனங்களுக்கு தாருமே. சொல்லுங்க. துயரங்கள் பாரில் துயரங்கள் பாரினில் அடைந்த அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து பலவீனரை பலப்படுத்துகிற கிறிஸ்து உடைந்து போனவரை உருவாக்குகிற தெய்வம். சொல்லுங்க. துயரங்கள் எங்களை போல பார்த்தடைந்தவரே தாங்க பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவர் ஓ துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஆமே துயரங்கள் எங்கள் கண்ணீரை தாங்க பலன் தாருமாண்டவர் அலைச்சல்களை மாற்றி விடுதலை தாருமே. ஆமே துயரங்கள் பாரினில் பாரிலே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நீர் புகழ் பாட. ஓ பாரில் எனக்கு இயேசுவே பாரில் எனக்கு வேறென்ன ஆமே இயேசுவே பாரி துயவரே உண்மை ஆராதிக்கிறோம் சொல்ற கரங்களை தட்டிக்கு வாய்களை திறந்து நாமத்தை உயர்த்தல முழு பலத்தோடு பாடுவேன். உண்மை மாத்திரமே ஆராதிப்பேன். ஆராதிக்க ஆராதிக்க கவலைகள் மாறி போகும். துதிக்க துதிக்க கண்ணீர்கள் துடைக்கப்படும். சோத்தரிக்க நெருக்கங்கள் மாறி போகும். ஆராதிக்க ஆராதிய இருதய பாரம் விலகி போகும். அவர் நமக்கு பலன் தர போதுமானவர். அவர் நமக்கு பலன் தர போதுமானவர். நம்மை பலப்படுத்துகிற தேவனானவர். அவர் உதாசீனப்படுத்தாத தெய்வம். அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம். இயேசு நம்மை ஆதரிக்கிற தெய்வம். இயேசு நம்மை விடுவிக்கிற தெய்வம். நம்முடைய கண்ணீர் அலைத்தை துருத்தியிலே வைத்து நமக்காக பதில் செய்கிற தெய்வம். நமக்காக வாதாடுகிற தெய்வம். நமக்காக செயல்படுகிற தெய்வம். நல்ல நாமத்தை முழு பலத்தோடு உட்கார்ந்து பாடி கத்து நாம துயர்த்தும் சரீரத்தில் பலவீனம் உள்ளவங்க மாத்திரம் உட்கார்ந்து மற்றவங்க எழுப்பி நின்று கைகளை தட்டி பாடி கத்து நாம துயர்த்து ஊற்று தண்ணீர் எந்த தேவாவிய ஜீவன் அது எல்லாம் பொங்கி பொங்கி வாழ்க்கிறதான பாடலை சேர்ந்து கைகளை தட்டி பாடி கத்து நாமத்தை நாம் உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ்.
பொங்கி வா ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே ஆவியும் வாரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியும் வாரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே ஆவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே ஆவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா கண்மலையை பிளக்குவனாந்தரத்திலே கர்த்தாவே உச்சனங்களில் தாகம் தீர்க்கிறே கண்மலையை பிளக்குவனாந்தரத்திலே கர்த்தாவே உச்சனங்களில் தாகம் தீர்க்கிறே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே ஹல்லேலூயா ஊற்று தண்ணீரே ஜீவ தண்ணீரா நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைக்கிறீ ஜீவ தண்ணீரா நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைக்கிறீ கனி தந்திட நான் செழி போகிற கனி தந்திட நான் செழி போகிற கர்த்தரின் காலத்தில் இன்பம் காணம் பெற்றிட கர்த்தரின் காலத்தில் இன்பம் காணம் பெற்றிட ஆமென் ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா ஆமென் ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா இறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுவே இறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுவே பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே தேவாவே ஜீவநதியே ஓ ஊற்று தண்ணீரே ஆமே ஜீவநதியே ஆமென் ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா தண்ணீரே தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே ஆத்மசம்பரே ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வாழலூயா பலத்தோடு கரங்களை தட்டி சொல்லலாம் ஆவின் வரங்கள் நாங்கள் நிரப்புமானவர் எங்களுக்கு பலப்படுத்தும் ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும் ஆவியானவர் மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போவதாக மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போவதாக உலக பிரகாரமான கவலைகள் எல்லாம் மறைந்து போவதாக ஆவியில ஒரு எழுச்சி உண்டாவதாக ஆவியில் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக சகல துக்கங்களை மாற்றி போடுற பரிசுத்த ஆவியின் வல்லமை ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ஆய்ந்து செல்ல சொல்லுங்க ஜீவநதியே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ஆய்வு செல்லட்டுமே
கொண்டாட வேண்டுமே அகத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே மாறியாக இன்று பொழிந்திடுமே மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே மாறியா இன்று பொழிந்திடுமே மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே அத்தை வாழ்தல் நாம் எங்கள் வெளிப்படட்டுமானவர் முகங்களை உரிக்கிற அந்த ஆவி பேய்களை துரத்துகிற அந்த ஆவி நோய்களை துரத்துகிற அந்த ஆவி சாபங்களை உடைக்கிற அந்த ஆவி நீங்கள் மத்தியில் ஆளுகை செய்வதாக ஜீவனதியே ஜீவனதியே அது எங்கள் உள்ளத்திலே பாய்ந்து செல்வதாக எங்கள் வாழ்க்கையில் அது பாய்ந்து செல்வதாக எங்கள் எதிர்காலத்தில் அது பாய்ந்து செல்வதாக எங்கள் கூடுகிறது பாய்ந்து வருவதாக ஒரு ஜீவ நதியா ஒரு ஜீவ நதியா ஒரு ஜீவ நதியா பாபா ஆவியானவர் வரங்களால் நிரப்புவீராக வரங்களினால் நிரப்புவீராக உங்களுடைய வல்லமையினால் நிரப்புவீராக உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக நாங்கள் உயர்த்துகிறோம் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பன் சொன்னதை செய்திடும் தகப்பன் நம்போம் இறுதி வரை இயேசுவே நம்போம் இன்னைக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் வாக்குத்தத்தத்தை கேட்டு சூழ்நிலையை பார்த்து பயந்து போய் யாராவது இருக்கிறீங்களா சொல்லுங்க இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு பாருங்க செங்கடலுக்கு முன்னால வாக்குத்தத்தம் காணான பிரவேசிக்கப்படும் வேண்டும் ஆனா எதிர்பார்க்க முடியாத பெரிய ஒரு தடை கதிர்களும் சூரியனும் சந்திரனும் என்னை நமஸ்கரிக்கிறது என்றுதான சொப்பனத்தில் வந்த வாக்குத்தத்தம் ஆனா இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் எத்தனை பேர் சொல்ல முடியும் சூழ்நிலையை பார்த்தல்ல கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து நான் பிரயாணம் பண்ணுவேன் சூழ்நிலைகள் எல்லாம் மோசமா இருக்கலாம் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம் ஆனா எதிரான அனுகூலமாய் மாற்றுபவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யாக்கோபின் சூழ்நிலைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தவர் யாக்கோபின் இடுக்கத்துக்கு ஒரு விசாலத்தை அருளினவர் நாளில் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே கையிலே வைத்துக் கொண்டு அல்ல சூழ்நிலை அனுகூலமா இருக்கும் போதும் அல்ல அது பிரதிகூலமா இருக்கும் போது சொல்லு யாக்கோபுக்கு வாக்குரைத்ததை செய்து நிறைவேற்றினவர் அவர் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரின் குடும்பத்துக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரின் தலைமுறைக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏதும் இல்லை என்று கவலை கொள்ளாது அவர் உன்னை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்க சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவது இல்லை என்று வாக்குரைத்தவர் நிச்சயமோ சொன்ன செய்தி தகப்பன் இறுதி வரை என் மகள் மரித்து போனாள் என் மகள் வியாதியா இருக்கிறார் மரித்து போகிற தருணத்தில் என் மகள் இருக்கிறார் ஏக்கத்தோடு கூட இயேசுவண்ணில வந்த தெய்வம் ஆனால் எதிர்பார்க்கல இவ்வளவு சீக்கிரம் ஒரு மரணம் சம்பவிக்கும் மரிப்பது உறுதின்னு தெரிஞ்சு ஆனா உடனே மரிப்பான்னு தெரியல ஆனா என் ஆண்டவன் சன்னதியில் வந்து அவர் சொன்ன விசுவாசம் உள்ளவனாக சூழ்நிலை எல்லாம் சொல்லிச்சு அடக்கிறதுக்கான காரியத்தை பார்ப்போம் குழி வெட்டுகிறதுக்கான காரியத்தை பார்ப்போம் நம்ம சடங்கு ஆச்சாரங்களை பார்ப்போம் இனி நம்ம அந்த
போதகர் வருத்தப்பட வேண்டாம், காரணம் கைவிட்டு போன காரியத்தை இனி ஒருவரால் திருப்பி எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவிசுவாசமான காரியங்கள் சூழ்ந்து நின்ற போதும் அவர் சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனாய், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, மரித்து போனது திரும்ப தரக்கூடுமையாக, மரண தருவாயில் இருந்ததையும் திரும்ப தரக்கூடுமையாக, மரித்து 4 நாள் ஆகி போனதை தரக்கூடுமையாக, என் கர்த்தர் கைவிட்டு போன சகலத்தையும் திருப்பி தர வல்லமை உள்ளவர் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் நம்புவேன். உங்க நம்பிக்கை உங்களுக்கான பிரதிபலனை கொடுக்கும், உங்கள் விசுவாசம் உங்களுக்கான விடுதலையை கொடுக்கும், உங்கள் நம்பிக்கை உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலவேளை சொல்லுங்க, இயேசுவே நான் உங்க வார்த்தையை நம்பி இருக்கிறேன், நான் உங்க வசனத்தை நம்பி இருக்கிறேன், நான் உங்க சத்தத்தை நம்பி இருக்கிறேன். நம்புவேன் 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 இறுதி வரை. அல்லேலூயா. முதலாவது நாம் ஒரு ஜெபக்குறிப்புக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அவங்க பிள்ளைக்கு ஒரு ஆபத்து திடீரென்னு வந்திருக்கிறது, இந்த ஆபத்திலிருந்து எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க.
அவங்களுடைய சொந்த இடம் மரியகிரி பக்கம் கூட்டப்புளி அந்த பகுதியை சார்ந்தவங்க. ஒரு மகள் உண்டு, அதை பற்றி அவங்க சொல்லலை. 2 பையன்மாருக. அதில் இளையவனுடைய பேர் ஜெனிஷ். அவன் சவுதி அரேபியாவில் L&T கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பில் அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது ஒரு மிஷன் லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து தள்ளி கொண்டு போகும்போது அந்த மிஷன் அப்படியே டைவர்ட் ஆகி அது மறைஞ்சதுனால 2 பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்களாம். 2 பேர் ஸ்பாட்டில் இறந்து, அப்போ இவன் தான் அந்த 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 லேபர்ஸ் டீமுக்கெல்லாம் லீடராக இருந்து இவன் தான் பாதுகாப்பாக செய்ய வேண்டிய விஷயத்தில் இவன் கொஞ்சம் தவறிவிட்டான் என்று அந்த அந்த இவன் மேலே ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்க எல்லாரும் அங்கே அந்த தீர்மானம் பண்ணி என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பெரிய பயத்தில் இருக்கிறாங்க. ஆகவே அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதில் ஒருவேளை நடவடிக்கை எடுத்தால் ஜெயில் தண்டனை, பெரிய பாதிப்பு வந்துடும் அப்படின்னு அவங்க பயந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் இதில் ஒரு அற்புதம் செய்யணும்னு அவங்க ஜெபிக்க வேண்டி கொண்டாங்க. அந்த ஜெனிஷுக்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே தம்பி ஜெனிஷுக்காக ஜெபிக்கிறோம். எதேச்சமாக நடந்த ஒரு காரியம். இதில் ஆண்டவரே 2 பேர் மரணப்பட்டதுக்கு இந்த ஜெனிஷ் ஒரு காரணம் அல்ல. ஆண்டவரே அந்த இடத்திலே சாத்தானுடைய கிரியைகள், பிசாசனுடைய கிரியைகள், அந்த சாத்தானுடைய வல்லமைகள் அந்த இடத்திலே அழிக்கப்படும்படியாய் ஆவியானவரே நாங்கள் செபிக்கிறோம். இந்த குடும்பத்தை நடுங்க பண்ணி கொண்டிருக்கிற ஆவிகள், அந்த தம்பியை பயப்படுத்துகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஆவியானவரே நாங்கள் செபிக்கிறாப்பா. ஆண்டவரே அந்த குடும்பத்தாருடைய பயத்தை எடுத்து போடுவீராக. அந்த தம்பி ஜெனிஷனுடைய பயத்தை இப்பொழுதே ஆவியானவர் எடுத்து போடுவீராக. அவனுக்கு தொடர்ந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாதபடி கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஆவியானவரே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வமே, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற எங்கள் ஆண்டவரே, நீர் அந்த இடத்திலே ஒரு அற்புதம் செய்து அந்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆவியானவரே நாங்கள் செபிக்கிறோம். ராஜா கர்த்தாவே, எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து அவங்களுக்கு 2 பிள்ளைகள். பெரியவனுடைய பெயர் ஜாக்சன். அவனுக்கு இன்னும் ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. வேலையும் கிடைக்கிறது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அதில் ஏதாவது ஒரு தடைகள் அந்த வேலை கிடைக்காம போய்விடுமாம். 2வது, அவனுக்கு 31 வயதாகிறது. 27 வயதிலிருந்தே திருமணத்துக்காக முயற்சி எடுத்து 31 வயது வரையிலும் திருமணம் இன்னும் நடக்காமல், திருமணம் என்கேஜ்மெண்ட் வரையிலும் பேசி முடிச்சுட்டு போவாங்களாம். ஆனால் அவங்க அந்த நாட்கள் வரும்போது வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். அப்படி ஒரு திருமண தடைகள். அந்த ஜாக்சனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம ஊழியத்தில் இணைந்து அவங்க ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உள்ளதுனால தான் நம்மளை தொடர்பு கொண்டாங்க. அந்த காரியங்கள் கர்த்தர் அந்த தம்பிக்கு ஜாக்சனுக்கு வேலை கிடைக்கணும், திருமண காரியம் நடக்கணும். கர்த்தர் அதில் ஒரு அற்புதம் செய்யும்படி எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. எல்லாரும் அப்படியே வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த 2 தம்பிமாருக்காக ஜெபிக்க அந்த தாயார் கண்ணீரோடு வேண்டிக் கொண்டதை நீர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு ஏற்ற நாட்களிலே நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு போகும்போது அது ஆண்டவரே அந்த பெற்றோருக்கு பெரிய கண்ணீரையும் துக்கத்தையும் கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே 2 விதமான தடைகள்
தடைகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 2 தடைகளையும் நீக்கி போட ஆண்டவர் இயேசுவால தான் முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு செங்கடலுக்கு முன்னே வந்தபோது ஆண்டவரே அதை கடந்து போக எந்த சூழ்நிலைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த ஜனங்கள் ஜெபித்த போது செங்கடலே பிளந்து அந்த மக்களை வழிநடத்தின தேவன் நீர் அப்படி வல்லமையுள்ள தேவனாய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே கர்த்தர் செயல்படுவீராக. உம்முடைய வல்லமை அந்த இடத்திலே வெளிப்படுவதாக. கர்த்தர் அந்த இடத்திலே அதிசயங்களை காண பண்ணுவீராக. இந்த தம்பிக்கு ஆண்டவரே இன்றைக்கு ஒரு திருமண வரன் வருவதாக சொல்லப்படுகிறது. அது ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் ஆண்டவரே அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணி அவனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வேலை கிடைக்கணும், அதுலேயும் சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் மாறி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் பிள்ளைகளை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. ஒரு சில ஜெப குறிப்பை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு 5 பகுதியில் 5 திருச்சபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த 5 திருச்சபைகளையும் நம்ம கண்களுக்கு முன்ன நிறுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் 2018ஆம் ஆண்டு நமக்கு அந்த தொட்டூர் என்கிற திருச்சபை ஆண்டவர் கட்டி தந்தார். அதிலே பாஸ்டர் ஜோனி அவங்க ஊழியராக இருந்து மனைவியும் பிள்ளைகளுமாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க தொடர்ந்து அந்த பகுதியில் ஊழியத்தை நிறைவேற்றவும் திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அந்த தேசத்திலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே கடந்து வரவும் கர்த்தர் அந்த இடத்திலே அவர்கள் யாவரையும் கிருபையாய் பயன்படுத்தும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் உயர்த்துங்க. ஆண்டவரே இந்த தொட்டூர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையை கர்த்தர் ஸ்தாபித்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே கட்டி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த மலை பிராந்தியத்தில் ஆண்டவரே ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே பாரத்தோடு கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த திருச்சபையை கட்டி எழுப்பி ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் திரளான ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்புகள் வழிநடத்தி திருச்சபையிலே ஜனங்கள் கூடி ஆராதிக்க ஆவியானவர் கிருபை செய்தபடியினாலே ஆண்டவருக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாம இதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே அந்த பகுதியை சார்ந்த ஒவ்வொரு கிராமத்திலிருந்து ஜனங்கள் திரள் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டு இந்த திருச்சபையிலே ஆண்டவரை தேடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் ஆண்டவரே இந்த திருச்சபையும் இந்த போதகரையும் அந்த தேசத்து மக்களையும் ஆண்டவருடைய கரத்தில் தந்து ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம இதன் மூலமாய் மகிமைப்படும்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக நமக்கு மாதரசனம்பள்ளி திருச்சபையிலே ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு திருச்சபையை தேவ பிள்ளைகள் கட்டி கொடுத்தார்கள். அந்த திருச்சபையிலே ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற அந்த திருச்சபை, அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் கடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு அந்த மக்கள் ஏறி போவதற்காக அந்த இடத்திலே ஆலயத்தை கொடுத்தார். மிஷனரிகளை ஆண்டவர் கொடுத்தார். தொடர்ந்து அதை சார்ந்த எல்லா பிராந்தியத்திலிருந்தும் ஜனங்கள் தரக்கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டு இந்த திருச்சபையிலே கடந்து வரவும் அந்த மக்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டிலிருந்து விடுதலையாகி இந்த ஆலயத்தை நோக்கி ஜனங்கள் திரளாய் கடந்து வந்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் நேர நல்லா உயர்த்துங்க. ஏசப்பா, இந்த ஆண்டவரே மாதரசனம்பள்ளி திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபையிலே ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, ஜனங்கள் திரளாய் கிராமத்திலிருந்து கடந்து வருவார்களாக. ஆண்டவரே ஜனங்களுடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க கூடாதபடி கண்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத
கட்டிலிருந்து பொல்லாத போராட்டத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாகி ஆண்டவரே இயேசுவை பார்க்கும்படி அந்நாள் தேவாலயத்தில் வந்தது போல இந்த ஜனங்கள் யாவர் இந்த தேவாலயத்தில் வருவார்களாக. அப்பா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், திரளான ஜனங்கள் இன்னும் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்திலப்பா ஆண்டவரே இந்த ஆலயத்தையும் இந்த மக்களையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே மிஷனரி பணி செய்கிற ஆண்டவரே இந்த ஊழியர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய நாம இதன் மூலமாய் மகிமைப்பட போறதுக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நமக்கு சின்னத்தின் ஒரு கிராமத்தில் நமக்கு அழகான ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கட்டி தந்திருக்கிறார். அதுதான் நமக்கு கர்த்தருடைய ஆலயமும் அந்த மிஷனர்களுக்கு தங்குவதற்கான வீடும். இந்த பிள்ளைகள் அந்த பிராந்தியம் முழுவதும் சுற்றி நடந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அந்த பகுதியில் திரளான ஜனங்க ரட்சிக்கப்படவும், திரளான ஜனங்க மனம் திரும்பவும், அந்த தேசத்தில் சாத்தானால் கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாகி இயேசுனுடைய சமூகத்தில் ஜனங்கள் வரவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் வலது கரத்தை நல்லா உயர்த்துங்க, நல்லா உயர்த்தி பிடிங்க. இந்த திருச்சபையில் ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் வரட்டும். இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 20 பேர் கடந்து வராங்க. ஆமீன். 20 பேர் என்பது நம்ம ஊரில் 200 பேர் இருக்கிறதுக்கு சமம். நம்ம 3-4 தலைமுறையாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவங்க இதுதான் முதல் தலைமுறை. இந்த ஆலயம் அந்த கிராமத்தில் போவதற்கு முன்பு அவங்க சாத்தான் தான் தெய்வம் என்று வணங்கின ஜனங்கள். இப்பொழுது இயேசுவே ஆண்டவர் என்று அந்த மக்களுக்கு அறிவித்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆமேன். வந்திருக்கிற ஜனங்கள் உறுதிப்பட, அந்த மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க, அந்த மக்கள் இயேசுவோடு வாழ, மரணத்துக்கு பிறகு பரலோக கானானுக்குள்ளே போக ஆண்டவரே இந்த கிராம சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்தை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மக்கள் ரட்சிக்கப்படணுமே, இந்த ஜனங்கள் இயேசுவை அறியணுமே, இந்த மக்கள் உமக்காய் வாழணுமே, இந்த மக்கள் யாவரையும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபை வளரணும் ஐயா. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்திலே வரணும் ஐயா. ஆமென். சோத்திரம். ஆண்டவர் நம்மளுடைய பாரமான ஜபத்தை கேட்டு இந்த கிராமத்தில் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரே தெய்வம் என்று இந்த மக்கள் வாழ தேவன் கிருபை செய்கிறபடினாலே எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து நமக்கு 4வதாக சிம்பிள் திராடி கிராமத்திலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு திருச்சபையை ரசீன் அக்காவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபையிலே தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இப்பொழுது இவங்க இந்த இடத்துக்கு நேரே பின்னாடி நம்ம 5 சென்ட் நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானபடி சீக்கிரமாய் ஆலயம் கட்டப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படிக்காக இந்த திருச்சபையிலே திரளான ஜனங்கள் கடந்து வந்து ரட்சிக்கப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை அந்த தேசத்தின் மேல் இறங்கும்படி ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வர ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் அப்படி எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. எல்லாரும் அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி அப்பா ஆண்டவரே இந்த ஆண்டவரே செம்பல் திராடி சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையிலே ஊழியம் செய்கிற ரசினாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையின் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற பலவானுடைய வல்லமைகளை கட்டி போடுவீராக. அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே, அந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பணுமே, அந்த ஜனங்கள் இயேசுவை அறியணுமே, அந்த மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழ தேவன் கிருபை செய்வீராக. ஆமென். சோத்திரம். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. கல்லையும் மண்ணையும் தெய்வம் என்று நம்புகிற அந்த மக்களை ஆண்டவர் சந்திப்பீராக, கர்த்தர் சந்திப்பீராக, ஆண்டவர் சந்திப்பீராக, கர்த்தர் சந்திப்பீராக. இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே தெய்வம் என்பதை, இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம்.
சோத்திரம் 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 சோத்திரம். ஐந்தாவதாக நமக்கு ஒசகள்ளி கிராமத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான திருச்சபையை ஒரு சின்ன அளவில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த திருச்சபைக்கு ஒரு முழு நேர ஊழியர்கள் நமக்கு தேவை என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செபித்து கொண்டிருந்தோம். வாரந்தோறும் சனிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடத்தி அந்த மக்களை சந்திக்க முடியாமல் ஒரு ஜபம் மட்டும் நடத்திட்டு போகிறத விட அந்த இடத்திலே அந்த கிராமத்திலே தங்கி இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை அந்த கிராமம் முழுவதும் சுற்றி நடந்து நிறைவேற்றி அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டையிலே கொண்டு வர கர்த்தர் ஊழியரை பயன்படுத்தும்படி நாங்கள் செபித்து கொண்டு இருக்கும் போதுதான் கடந்த வாரத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், நமக்கு புதிய மிஷினரி ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கிராம பகுதிகளை போய் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தோம். இந்த 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 ஒசகள்ளி கிராமம், அதுக்கு அடுத்தது பக்கத்தில் பர்வீதி என்கிற கிராமம், அதை தாண்டி மேல்மரசம்பட்டி, கீழ்மரசம்பட்டி, குட்டைன்னு ஒரு கிராமம், இப்படி கிராமங்களை காட்டி கொடுத்து மக்களை சந்திக்க வைத்த போது மக்கள் எல்லாம் எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க என்கிற அந்த சந்தோஷத்தில் உடனே எங்களுக்கு அந்த கிராமத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்டு, அதன் பிறகு இப்போ ஒரு வீடு நமக்கு வாடகைக்காக நாங்கள் விசாரித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கிடைச்ச உடனேயே இந்த மிஷினரி குடும்பத்தை கண்டிப்பாக அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள இவங்களை நம்ம அந்த கிராமத்தில் கொண்டு போய் விடணும். அவங்க தொடர்ந்து சுவிசேஷ ஊழியம் செய்யணும், திரளான ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். கர்த்தர் அப்படி இந்த சபையை சீக்கிரமாய் ஆத்துமாக்களால் நிரப்பி அடுத்த ஒரு இடத்தை வாங்கி உடனே ஒரு ஆலயம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை அந்த கிராமத்தில் நம் மூலமாய் மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்யும்படிக்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படி எல்லாரும் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா, ஆண்டவரே, இந்த ஒசகள்ளி கிராமத்தில் நீர் கட்டி தந்த இந்த ஆலயத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் திரளான ஜனங்கள் கடந்து வர, அந்த கிராம மக்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே ஒசகள்ளி கிராம மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பக்கத்திலே பர்வீதி கிராம மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேல்மரசம்பட்டி, கீழ்மரசம்பட்டி, இந்த கிராமங்களிலே குடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே மெய்யான ஆண்டவர் என்பதை இந்த ஜனங்கள் அறிவார்களாக. ஆண்டவரே, அந்த மக்களுக்குள்ளே ரட்சிப்பு வருவதாக, அந்த மக்கள் ஆண்டவரை பின்பற்றுவார்களாக. ஆண்டவரே, அந்த மக்கள் ஆத்துமாக்கள் திரளா இந்த சபையிலே கடந்து வந்து ஆண்டவரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படி, ஒவ்வொருவருக்குள்ளே கர்த்தருடைய அறிவு உண்டாகும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த இடத்திலே ஊழியம் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்துவீராக. கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஊழியத்திலே ஆண்டவர் பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் உம்முடைய அன்பு கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவன் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை சீக்கிரமாய் வளர்ந்து மறு ஆலயத்தை நாம் கட்டி அதிலே ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு வர தேவன் நம்மளை பயன்படுத்தும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆறாவது ஒரு பணித்தளத்தை நம்ம உருவாக்குறதுக்கு பார்ட் டைமில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் சாம் மனைவி அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஜனவரியிலிருந்து முழு நேரமாக ஊழியத்து வரேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு சைடில் போனால் நமக்கு பீக்கொத்தூர், இன்னும் அதுக்கு அந்த சைடு இன்னும் பல கிராமங்கள் இப்படி உண்டு. அந்த பகுதியிலே நம்ம அவங்கள கொண்டுட்டா அடுத்த ஒரு பகுதியை கூட அவங்க ஜனங்களை சந்தித்து சுவிசேஷம் அறிவித்து அந்த கிராமங்களுக்குள்ள ஆண்டவருடைய ரட்சிப்பு வரத்தக்கதாய் ஊழியம் செய்வாங்க. அப்படி பாஸ்டர் சாமுக்காக இன்னும் புதிய பணித்தளங்களை அவர்கள் உருவாக்கி அடுத்த ஆலயத்தை நாம் ஜனங்களால் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் சோழகிரி மலையில ஏராளமான கிராமங்கள் இருக்கிறதப்பா. ஏராளமான கிராமங்களில் உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, புதிய புதிய கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவரே ஊழியர்களை அனுப்புவீராக. கர்த்தர் ஊழியர்களை அனுப்புவீராக. ஊழியர்கள் தொடர்ந்து ஊழியத்தை செய்து திரளான ஆத்துமாக்களை தேவனண்டையில கொண்டு வர
கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் திரளான ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அந்த தேசத்திலே ஜனங்களால் ஆத்துமாக்களால் நிரப்பப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். இப்படி நமக்கு 5 திருச்சபைகளை தந்திருக்கிறார். 6வது ஒரு புதிய பணித்தளத்தை உருவாக்க ஆண்டவர் நமக்கு சொன்ன பிரகாரம் தொடர்ந்து நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எல்லா பகுதியிலும் நம் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இந்த 5 திருச்சபையும் நம்ம டிவியில் தான் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு 5 திருச்சபை அந்த சூளகிரி மலை பணித்தளத்திலே நாம் உருவாக்கி ஆத்துமாக்களால் சபைகளிலே நிரப்பப்பட்டு இப்போ ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்கிற இதை நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதை டிவியில் பார்க்குறீங்க. இந்த பணித்தளத்தை நேரடியாக சந்திக்க உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17 ஆகிய தேதிகள் அரசு விடுமுறை நாள். இந்த அரசு விடுமுறை நாளில் அந்த பணித்தளத்தை பார்வையிடுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அப்படியானால் ஆகஸ்ட் மாதம் சூளகிரி மலை பணித்தள பங்காளர்களோடு இணைந்து பார்வையிட திட்டமிட்டிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, அப்படின்னா வேலைக்கிழமை 14ஆம் தேதி மாலையில் 5 மணிக்கு 13ஆம் தேதி இங்கே இருந்து நம்ம கிளம்புவோம். 13ஆம் தேதி நம்ம கிளம்பி 14ஆம் தேதி 14, 15, 16 ரிட்டர்ன் வந்துடுவோம். அப்படி நம்ம அந்த பகுதியில் வேலைக்கிழமை இங்கே இருந்து நம்ம மாலையில் 5 மணிக்கு கிளம்புனா அடுத்த நாள் இரவில் காலையில் நம்ம அங்கே போய் சேர்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு முதல் நாள் ப்ரோக்ராம் 13ஆம் தேதி என்ன ப்ரோக்ராமாக இருக்கும் என்றால் மாலை 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இங்கேருந்து புறப்படுறதாக இருக்கும். 14ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மிஷனரிகளோடு இணைந்து ஒரு ஜெபம் அந்த மலை தேசத்தில் நடைபெறும். காலையில் நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 13ஆம் தேதி கிளம்புவோம். 14ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு சரியாக மிஷனரிகளோடு எல்லா மிஷனரிகளும் சேர்ந்து இணைந்து அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ப்ரேயர் அந்த இடத்துல நடத்துவதற்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். மதியானம் 1 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் விருந்து அந்த ஊழியத்தில் இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் விருந்து அங்கே ஆயத்தப்படுத்தப்படும். 2 மணிக்கு கிராமங்களை சுற்றி நடந்து ஒரு ஊழியம் செய்ய இருக்கிறோம். நம்ம இவ்வளவு நாட்களும் போய் பணி செய்த கிராமங்களை சந்தித்து அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லவும் சுவிசேஷம் சொல்லவும் அந்த மக்களுக்காக ஜெபிக்கவும் ஊழியம் செய்ய இருக்கிறோம். 6 மணிக்கு 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரெசினாக்கா நடத்துகிற அந்த திருச்சபையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தப்படும். அந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் இங்கே நம்ம எப்படி பிள்ளைகள் பாட்டெல்லாம் பாடுறாங்களோ இதுபோல் ப்ரோக்ராம் செட் பண்ணி பாடல்கள் பாடி இதே மாதிரி ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்த இருக்கிறோம். அப்படி 6 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் அந்த இடத்துல ஜெபம் நடைபெறும். தொடர்ந்து இரவிலே சற்று நேரம் ரெஸ்ட் எடுத்து 15ஆம் தேதி நமக்கு சின்னத்தன்னூர் சபையில் வாலிபர் முகாம். நம்ம 2வது பார்த்தோம், பார்த்தீங்க 3வது பார்த்தேன் இல்லை, அந்த திருச்சபையில் ஒரு வாலிபர் முகாம் நடத்த இருக்கிறோம். அப்படின்னு அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் சுற்றி உள்ள சில பகுதிகளுக்கு போய் வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை கொண்டு வந்து இவர்களுடைய திருச்சபையில் ஒரு வாலிபர் முகாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபர் முகாமுக்கான முழு செலவும் அது முக்கியமாக செலவெல்லாம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கான காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்படும். அதில் நான் சொல்லியிருக்கிறேன், முழுமையாக நாங்கள் எடுத்தால் உங்களுக்கு அதில் ஒரு இது இருக்காது, நீங்கள் பாதி போடுங்க நாங்களும் பாதி போடுறேன்னு சொல்லி இருக்கிறோம். பாவம், அதுக்கு கிராமத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு பாதி போடுற அளவுக்கு வசதி இருக்குமான்னு தெரியாது, பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். அப்போ 15ஆம் தேதி காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் அந்த கிராமத்திலே வாலிபர் முகாம் நடைபெறும். அது 1 மணி 2
2 மணி ஆகும். மத்தியானம் நல்ல லஞ்சு கொடுத்து முடியும் போது 3 மணிக்கு மறுபடியும் கிராம ஊழியம் நடைபெறும். 3 மணிக்கு தொடர்ந்து சில கிராமங்களுக்கு போய் கிராம ஊழியம் செய்யப்படும். அந்த கிராம ஊழியம் ஒரு 6 மணி 7 மணி வரையில் நடைபெறும். மறுபடி வந்து நமக்கு ஏதாவது ஒரு சபையில் சற்று நேரம் ஜெபம் நடைபெறும். எல்லாரும் சேர்ந்து ஒரு சபையில் அது நடைபெறும். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இரவில் வைத்து கொள்ளலாம். 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபை ஆராதனை முடிந்த பிறகு நமக்கு மத்தியானத்தில் திரும்பி இரவோடு இரவாக வீட்டிற்கு வந்து சேரப்படும். வரும்போது எல்லாரும் ஆஃபீஸில் வந்துருங்க. அது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலையில் எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் உங்களை பத்திரமாய் வீடுகளில் கொண்டு போய் விடுறதுக்கு நம்ம அதெல்லாம் ஆயத்தப்படுத்தப்படும். நீங்கள் யாரெல்லாம் வருவீங்க என்கிறத நீங்கள் இந்த சுனிதா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பெயர் கொடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35,000 ரூபாய் செலவழி. இந்த ட்ரிப்பு நம்ம போகிறது நமக்கு ஆசீர்வாதம். ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ப்ரோக்ராமை நம்ம செட் பண்ணினேன்னா, நமக்கு போன மாதம் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா மிஷினரி குடும்பம். இந்த மிஷினரி குடும்பத்தை நம்ம ஜபத்தோட அவங்கள அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் வழி அனுப்பி வைக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம், ஒரு வழி அனுப்புகிற விழா. இவங்களை கூட்டு நம்ம கூட தான் வருவாங்க. அப்படியே அவங்கள கொண்டு போய் ஒசகள்ளி அந்த திருச்சபையில் இதுதான் உங்கள் சபை, இந்த கிராமத்தில் நல்ல ஊழியம் செய்யுங்கன்னு அவங்கள அந்த இடத்துல நம்ம கொண்டு விட்டுட்டு வரும்போது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. அந்த மிஷினரிகளை கொண்டு போய் அந்த பணித்தளத்தில் நல்ல ஊழியம் செய்யுங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருந்து ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு விட்டுட்டு வர்றது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன் பேனில் போனேன்னா, நமக்கு வந்து அவங்களுக்கு மிஷினரிகளுடைய சில திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு கொடுத்து நம்ம அவங்கள அனுப்பி விடுவோம். ரெண்டாவது, இதுக்கு கிட்டத்தட்ட இந்த வாலிபர் முகாம், வண்டிக்கு டீசல் போடணும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம எல்லாரும் நம்ம போகிறவங்க 3 நாட்கள் சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது ஒரு 35,000 ரூபா நமக்கு நிச்சயமாக இந்த ஊழியத்திற்கு செலவழியும். இதற்கு கட்டணமாக யாரிடத்திலும் எந்த பைசாவும் கேட்கப்படாது. ஆனால் நீங்கள் ஊழியத்துக்குன்னு கொடுக்கலாம். உங்களுக்கு மனசில் ஏவுகிறபடி, மனசில் உங்களுக்கு தோணுறதை இந்த ஊழியத்துக்காக கொடுத்தா அந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கலாம், அந்த முகாம் நடத்தலாம். இதெல்லாம் அந்த கிராமத்தில் நம்ம செய்யும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து வீட்டிலே நீங்கள் ஆலோசனை பண்ணி நீங்கள் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே இந்த இடத்துல வந்து நீங்கள் பெயர் கொடுங்க. முந்திக் கொள்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு தரப்படும். ஏன்னா நம்ம வண்டியில் 17 பேர் தான் போக முடியும். ஆகவே நமக்கு இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் ஆகியிருக்கேன்னு நினைக்கேன். மிஷினரிகள் 2 பேர், நாங்கள், அவர் சுனில் பிரதரு, இன்னும் நாங்கள் 4 பேர் ஆச்சு, இவங்க ஒன்று ஆச்சு, 5 பேர் ஆச்சு. இன்னும் வந்து அப்படி 4-5 பேர் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் மற்றவங்க யார் யார் என்கிறத அவங்கள்ட்ட வந்து அடுத்த வாரத்தில் நீங்கள் வீட்டில் ஆலோசனை பண்ணி வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு அந்த இடத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி அந்த இடம் போய் வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும், தேவ பலனாகவும் இருக்கும். கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 7 பேர் ஆச்சு. ஒன்று சாந்தி டீச்சர் வருவாங்க, இனி ஒன்று ரமணி அக்கா வருவாங்க. அப்போ 7 பேர் ஆச்சு. இன்னும் மீதி ஆட்கள் நீங்கள் அது சொல்லுங்க, சேர்ந்து போய் ஊழியத்தை நிறைவேற்றி வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருளிலோகே அங்கிலல்லதே வேறு
அப்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மறுபடியும் இந்த நாளிலும் எங்கள் யாவரையும் இந்த இடத்திலே உமக்காக ஜெபிக்க எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்க, ஊழியத்தின் எல்லா ஆண்டவரே காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களை இந்த இடத்திலே ஆயத்தப்படுத்தின அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து சற்று நேரம் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இந்த இடத்திலே தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் இதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. மீதியான நேரத்தை ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அதனுடைய பின்பகுதியை நாம் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. இன்றைக்கே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருவாரா? அவரால் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பல ஆண்டு காலம் ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ மாதங்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இதுவரையிலும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கைகூடி வராமல் இருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்வி படிப்புக்கான காரியமாக இருக்கலாம், ஒரு வேலைக்கான காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறாராம்? சகரியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகரியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். விதைப்பு உள்ளதா இருக்கும், விதைப்பு சமாதானமாய் இருக்கும், விதைப்பு சமாதானமாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் ஒரு தோட்டத்திலே விவசாயம் செய்யக்கூடிய விவசாயியை, ஒரு தோட்டக்காரனை ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்னே நிறுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு நான் சமாதானம் உள்ளவனாய் இருக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஒரு விவசாயியும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு தோட்டத்திலே விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயியை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருந்தால், அந்த விவசாயிக்கு மனதிலே ஒரு சமாதான குறைவு இருக்கும். அது என்ன சமாதான குறைவு என்றால், ஒரு நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்திலே விதையை போட்டு அறுவடை செய்கிறது வரையிலும் அவனுக்கு ஒரு சமாதானம் இருக்காது. ஏன் சமாதானம் இருக்காது? இந்த நிலத்திலே நல்ல விளைச்சல் கிடைக்குமா? இந்த விதையிலிருந்து நல்ல பலன் கிடைக்குமா என்கிற ஒரு போராட்டம் அவனுக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடியும். உங்க ஊரிலே, நம்மளுடைய ஊரிலே வாழை தோட்டம் போடுகிறவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அது போட்டு அறுவடை செய்கிறது வரையிலும் அவனுக்கு ஒரு சமாதானம் இருக்காது. அது நல்ல பலனை கொடுக்குமா, காற்றிலே முறிந்து விடுமா, அல்லது நஷ்டத்தை கொண்டு வருமா, நாம் பாட்டம் கொடுக்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் செய்ய வேண்டுமே என்கிற ஒரு சமாதான குறைவிலே அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, விதைப்பு சமாதானமாய் இருக்குமாம். நீங்க என்ன விதைத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நீங்க என்ன முதலீடு பண்ணி இருக்கிறீர்களோ, என்ன காரியம் செய்கிறீர்களோ, அது உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா.
அந்த விவசாயியை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், விதைப்பு உனக்கு சமாதானமாய் இருக்கும். நீங்க எதை விதைத்திருக்கிறீங்களோ, எதை நீங்கள் விதைத்திருக்கிறீர்களோ அதிலே ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சமாதானத்தை தருவார். தொடர்ந்து வாசித்தால், திராட்சை செடி தன் கனியை தருமாம். திராட்சை தோட்டம் நீங்கள் போட்டிருக்கிறதாக இருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த எந்த இடத்திலே பூமியிலே நீங்கள் போட்டிருக்கிறீர்களோ அது மிகுந்த ஒரு பலனை கொடுக்குமாம். அல்லேலூயா. நீங்க மிகுந்த பலன் உள்ளவர்களாய் மாற போறீங்க. ஒரு மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க மிகுந்த பலனை கொடுப்பீர்கள், மிகுந்த பலனை கொடுப்பீர்கள். ஆண்டவர் இதிலே ஒரு சமாதானத்தை தருவாராம். ஒரு சமாதானம். இன்றைக்கு உலகத்திலே அநேக ஜனங்களை பார்க்கும்போது சமாதானத்தை இழந்தவர்களை தான் நாம் பார்க்கிறோம். சமாதானமாய் மனிதனுக்கு வாழ முடியவில்லை. ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு சமாதானம் இல்லை. ஒரு குடும்ப தலைவனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு சமாதானம் இல்லை. ஒரு வியாபாரியை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு சமாதானத்தின் குறைவிலே வாழ்கிறவர்களை தான் இன்றைக்கு அதிகப்படியான பேரை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை தந்திருக்கிறார். இந்த சமாதானம் தொடர்ந்து நாம் அனுபவிக்க வேண்டுமானால், சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டுமானால் நம் ஆண்டவரை தவிர வேறு வழி இல்லை. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதபடி, முன்னுரிமை கொடுக்காதபடி பணத்துக்கு போனவங்க, அதுக்கெல்லாம் விலை போனவங்க, இன்னைக்கு வெட்கப்பட்டு நாணப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறவர்களை தான் அதிகப்படியான பேரை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கடந்த அநேக ஆண்டுகளாக ஒரு குடும்பத்தை நான் சந்திக்க அவ்வப்போது நான் அந்த வீட்டிற்கு போவது வழக்கம். அவங்க அந்த முளமூடு பகுதியிலே அந்த வீட்டிற்கு போவது வழக்கம். சில மாதங்களுக்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அவங்க வீட்டிற்கு போயிருந்த போது, அந்த வீட்டில் போனால் என்னை நன்கு உபசரித்து அன்பாய் பேசி ரொம்ப சந்தோஷமாய் நல்ல பேசி நல்ல ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது இருந்த பிறகுதான் அந்த வீட்டிலிருந்து என்னை அனுப்புவார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த நாளிலே நான் அவங்க வீட்டிற்கு அவங்களை சந்திக்க போயிருந்த போது அவங்களிடத்தில் ஒரு சிரிப்பு இல்லை, அவங்களிடத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, அவங்களிடத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, அவங்களிடத்தில் ஒரு நிம்மதி இல்லை. அவங்க சந்தோஷமான வார்த்தைகளினால் அவர்களால் பேச முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அவர்களிடத்தில் நான் கேட்கிறேன், என்ன நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பீங்க, நல்ல அன்பாய் பேசுவீங்க, இப்ப என்ன நடந்துச்சு, என்ன விஷயம் என்று அந்த குடும்பத்தாரிடத்தில் கேட்கும்போது அந்த சகோதரி பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள். எங்களுடைய சொந்த ஊர் இந்த சிதறால் பகுதி, அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் 2 பெண்களும் ஒரு அண்ணனும் எங்களுக்கு சகோதரர்களாய் நாங்கள் இருந்தார்கள். நாங்கள் 3 பேரும் எங்களுக்குள்ளே நல்ல அன்பு, நல்ல ஐக்கியம், நல்ல ஒற்றுமை. டிசம்பர் மாதத்திலே அவர்கள் அக்காவும் சேலத்திலே குடும்பமாய் இருக்கிறார்கள், அண்ணனும் சேலத்திலே அங்கே குடும்பமாய் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பமாய் அங்கே சந்தோஷமாய் வாழ்ந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியானால் ஊருக்கு வந்து விடுவார்கள். அப்ப 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி மத்தியானத்திலே அவங்க புறப்படுவார்கள். அந்த இவ்வளவு நாட்களும் நாங்கள் எங்களுடைய எல்லாருடைய பிள்ளைகளும் எல்லாருடைய குடும்பமும் நாங்கள் ஒரே இடத்திலே, நாங்கள் அந்த இடத்திலே சந்தோஷமாய் இருந்து அந்த இடத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் பேசி அன்பாய் பிக்னிக்கு டூர் போய் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சந்தோஷமாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு அவங்க போவார்கள். இப்பொழுது அவர்களுடைய அந்த அக்காளுடைய வீட்டிலேயும் அந்த அண்ணனுடைய குடும்பத்திலேயும் சாத்தான் ஒரு பெரிய புயலை வீசிவிட்டான். ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையிலே தான் நாங்கள் இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று அவர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு சாத்தான் ஒரு பெரிய பாதிப்பை அங்கே கொண்டு வந்தான். என்ன நடந்தது என்று கேட்டால், அண்ணன் அங்கே அந்த சேலத்திலே ஒரு பெரிய மளிகை கடை வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடையிலே கிடைக்காத ஜாமான்களே இருக்காதாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கடையை வைத்திருக்கிறார். காலையில் 5 மணிக்கு சரியாக கடையை ஆரம்பித்தால் இரவு 11 மணிக்கு தான் அந்த கடையை பூட்டுவார்களாம். இந்த கணவனும் மனைவியும் 2 பேரும் மாறி மாறி கடையை நடத்தி பல லட்சங்களை சம்பாதித்து சமீப நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய
இடத்தை எத்தனையோ கோடிக்கு விலை பேசி ஒரு இடத்தை வாங்கினார்களாம். குறைவு வந்த பணத்துக்கு அவங்களுடைய அக்காவை சந்தித்து அக்காளுடைய மூலமாய் வங்கிக்கு போய் லோன் எடுத்திருக்கிறார்கள். இப்ப கவனிங்க, ஒரு ஆண்டு நிறைவடைந்த பிறகு இந்த அண்ணன் அக்காவை பைக்கில் கூட்டி கொண்டு போகும்போது, அந்த பேங்கு கூட போகல, அதுக்கு போற வழியில போகும்போது ஒரு முக்கியமான பிளேஸ்ல போகும்போது அந்த நிலை தடுமாறி அந்த சகோதரனுடைய அக்கா கீழே விழுந்து விட்டார்கள். அண்ணன் பைக்கிலே கொண்டு போகிறான், அந்த சகோதரி பைக்கிலே பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டார்கள். விழுந்து பலமான காயம் ஏற்பட்டபடியினால், பலமான காயம் தலையில ஏற்பட்டு அவங்களை மருத்துவமனையில் கொண்டு போய், இது பிப்ரவரி மாதம் நடந்தது. இப்போ ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பு வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் மருத்துவமனையில் வைத்து பல ட்ரீட்மெண்ட்கள் கொடுத்து 45 லட்சம் செலவு பண்ணி இருக்கிறார்கள். 45 லட்சம் செலவு பண்ணி 5 மாதங்களுக்கு பிறகு அந்த சகோதரி மரித்து போனாள், சகோதரி இறந்து போனாள். இப்பொழுது இந்த குடும்பத்தாருக்கு, ஐயோ நான் அல்லவா கொண்டு போய் அவளை கொன்னு விட்டேன், என்னுடைய பைக்கில் அல்லவா போய் அந்த அக்காள் கீழே விழுந்து விட்டாள் என்று கணவனுக்கு மனைவிக்கும், ஐயோ உலகம் என்ன சொல்லும், என்னை உலகம் நம்மளை நிந்திக்குமே, உலகம் பரிகாசிக்குமே, ஒரு நிம்மதியை இழந்து போனார்கள், சமாதானத்தை இழந்த நிலைமை, அந்த மகிழ்ச்சியை இழந்து போன இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இவர் சந்தோஷத்தை இல்லாத ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, நல்ல கவனிங்க, இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த சகோதரி இறந்து போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல கடைசி நாட்கள்ல இருக்கும்போது இந்த சகோதரனுடைய மனைவி வண்டியிலே வாகனத்திலே இவங்க மத்தியான உணவு அங்க இருக்கிறவங்களுக்கு கொண்டு போனாங்களாம். கொண்டு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலு கிட்ட அந்த பக்கத்துல போகும்போது இவங்களுக்கு ஒரு சுயநிலைவு இழந்து கீழே விழுந்துட்டாங்களாம். யாரும் தள்ளி விடல, யாரும் இவங்களுக்கு எந்த காயத்தை ஏற்படுத்தல. இவங்களுக்கு மன உளைச்சல்ல போனதுனால மயங்கி கீழே விழுந்தாங்களாம். மயங்கி கீழே விழுந்து இந்த மூளையில பிளட் கிளாட் ஆகி இன்னைக்கு அந்த மருத்துவமனையில் தான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அண்ணனுடைய குடும்பமும் கலங்கி போய் நிற்கிற சூழ்நிலை, அவங்க அந்த மளிகை கடை நடத்துற அவங்களும் கலங்கி நிற்கிற இந்த நிலைமை. ஐயோ 2 குடும்பமும் பாதிக்கப்பட்டு 2 பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டதுன்னு இங்க இருக்கிற தங்கச்சி இவங்க ஒரு மனநோவு உண்டானவர்களாய் இவங்களும் வேதனையில் இருக்கிற ஒரு நிலைமை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தேடி முன்னுரிமை கொடுக்காதபடி பிசினஸுக்கும் பணத்துக்கும் தொழிலுக்கும் முன்னுரிமை கொடுத்தபடியினாலே அந்த கிடத்துல என்ன நடந்தது பாருங்க. ஒரு மனுஷனை பாதுகாக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவுக்கு தான் அதிக நேரம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தவறிவிட்டார்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை தவறிவிட்டபடியினால் சாத்தான் உள்ளே புகுந்து அவங்களுக்கு நோவை உண்டாக்குகிறான், வேதனைகளை உண்டாக்குகிறான், சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறான், சமாதான கேடுகளை உண்டாக்குகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. மனிதர்கள் இன்றைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் அவருடைய சமாதானம். நீங்க அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்கீங்களா? அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்கீங்களா? ஒரு மனிதன் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவன் சமாதானத்தோடு வாழ்கிறான். அதுவரையிலும் அவனுக்கு நிம்மதி இருக்காது, அதுவரையில் அவனுக்கு சந்தோஷம் இருக்காது, அதுவரையில் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தருகிற ஒரு சமாதானம் இருக்கிறது, அது உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். இயேசு தருகிற சமாதானம், ஒரு சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா.
இங்க பாருங்க, ஒரு பெண்மணி சமாதானத்தை இழந்து வாழ்ந்தாள். பணம் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. தன்னுடைய சரீரத்தில் வந்த வியாதிக்கு யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. பணத்தை செலவு பண்ணுகிறாள், எல்லாத்தையும் வெற்றும் செலவு பண்ணுகிறாள். ஆனாலும் அவளுக்கு நோய் குணமாகாதபடி சமாதானத்தை இழந்து வாழ்ந்த போது, இயேசுவை தேடி வந்த போது அவளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான விடுதலை சுகம் கொடுத்து அவளை ஆண்டவர் சமாதானத்தோடு அனுப்புகிறார். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவள் தேடி வந்தபோது இவள் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். முதலாவது இவளுக்கு நோய் அவளை விட்டு மாறுகிறது. இரண்டாவது ஆண்டவர் அவளுக்கு ஒரு சமாதானத்தை தருகிறாள். ஆண்டவருக்கு தெரியும் இவள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறாள். இந்த வியாதி இவளை பிடித்து சமாதானத்தை இழந்து நிற்கிறாள். இவள் என்னை தேடி வந்தபடியினால் இவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். இவள் யார்? இவள் எப்படிப்பட்டவள்? இவளுக்கு என்ன பிரச்சனை என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இவளுக்கு எத்தனை ஆண்டு காலம் இந்த வியாதி இருந்ததாம்? 12 ஆண்டு காலம் வியாதி என்று வேதம் சொல்லுகிறது. இவள் இந்த 12 ஆண்டு காலமும் இந்த வியாதியினால் எப்படி பாதிக்கப்பட்டாளாம்? பெரும்பாடு. சாதாரணமான பாடல்ல, பெரும்பாடு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சில பேர் சொல்லுவாங்க, பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, அவப்படுகிற பாடு சாதாரணமான பாடல்ல, பெரும்பாடுபடுகிறாள், பெரிய கஷ்டப்படுகிறாள் அப்படி என்று முன்னோர்கள் பழைய ஆட்கள் சொல்லுவார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாடு, பெரும்பாடு பட்டவளாய் இவள் இருந்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இவளுக்கு அப்படி என்ன வியாதியாம்? 29வது வசனம் சொல்லுகிறது, உதிரப்போக்கு வியாதி. உதிரப்போக்கு என்றால் இரத்தப்போக்கு வியாதி. இரத்தம் தானாய் போய்கொண்டே இருக்கிறது. சரீரத்திலே அந்த இரத்தம் தங்குவதில்லை, அந்த இரத்தம் தானாய் வெளியேறுகிறது. எப்பொழுதும் ஒரு பெண் அந்த மகளுக்கு ரத்தம் வெளியேறுமையானால் அவள் எப்படிப்பட்டவளாயிருப்பாள்? எலும்பும் தோலுமாயிருப்பாள். அவள் நடக்க முடியாதவளாயிருப்பாள். அவள் பலனற்றவளாயிருப்பாள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சகோதரி அவள் இந்த வியாதியிலிருந்து விடுதலைக்காக அநேக வைத்தியர்களை தேடி போகிறாள். அந்த வசனம் சொல்லுகிறது, 26வது வசனம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த உதரப்போக்கு வியாதியின் காரணமாக அவள் வருத்தப்படுகிறாள். இவள் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும், தனக்கு என்னெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாள். தனக்கு என்னெல்லாம் இருந்ததோ, அவளுக்கு இருந்த வீடை விற்றுவிட்டாள், அவளுக்கு இருந்த விளைநிலத்தை விற்றுவிட்டாள், அவளுக்கு வரவேண்டிய வருமானங்கள் என்னெல்லாம் சொத்துகள் இருந்ததோ எல்லாவற்றையும் விற்றும் அவள் செலவழித்தும் சற்றாகலும் குணமடையாதபடி. இப்ப சற்றாக நம்மளுக்கு குணமடையவில்லை. பணமெல்லாம் தீர்ந்து விட்டது, தான் உண்டாக்கி வைத்திருந்த சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது, தனக்கு இருந்த வீடும் போய்விட்டது. எல்லாவற்றை விற்றும் செலவழித்தும் சற்றாகலும் குணமடையாமல் அவள் வருத்தப்படுகிற பொழுது, அவள் வருத்தத்தோடு இருக்கிறாள். எல்லாவற்றையும் செலவழித்து வருத்தத்தோடு இருக்கிறாள். எல்லாவற்றையும் விற்று செலவழித்து வருத்தத்தோடு இருக்கிறாள். ஒருவேளை நீங்க இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இதை சோசியல் மீடியா மூலமாய் கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றை விற்றும் அதிக வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? எல்லாவற்றை செலவழித்தும் நீங்கள் அதிக வருத்தத்தோடு இருக்கிறீர்களா?
வருத்தத்தோடு இருந்தால் இவள் என்ன செய்தாள் பாருங்க. 27வது வசனம் சொல்லுகிறது, இவ என்ன செய்தாளா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. யாரோ சொல்றாங்க, ஏமா நீ எல்லாவற்றையும் விற்றும் எல்லாத்தையும் செலவழித்தும் உனக்கு சற்றாகலும் குணமடையாதபடி நீ வருத்தத்தோடு இருக்கிறாயே, இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு என்கிற ஆண்டவர் இருக்கிறார். இவரை பற்றி நீ அறியாமல் இருக்கலாம், இவரை பற்றி நீ தெரியாமல் இருக்கலாம். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்ட வியாதிகளையும் குணமாக்குகிறவர், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாற்றி போடுகிறவர், எப்படிப்பட்ட கஷ்டங்களை நீக்கி போடுகிறவர், எப்படிப்பட்ட கடன்களையும் அடைத்து தருகிறவர். இவரை பற்றி, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரோ ஒருத்தங்க சொல்லுவதை இவ கேள்விப்படுகிறார். உடனே நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி, இப்ப பாருங்க, இப்ப இவளுக்கு ஒரு ஆசை வருகிறது. நான் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உண்டாகிறது, ஒரு ஆசை உண்டாகிறது. இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்கிறது, ஆசை இருக்கிறது. அந்த இயேசுவை நீங்கள் தேடி பாருங்க. இயேசுவை நம்ம தேடும் போது நமக்கு முன்னே அவர் வெளிப்படுகிற ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட உடனேயே இவள் இயேசுவை தேடி போகிறாள். இயேசுவை தேடி போகும்போது இயேசுவுக்கு முன்னாகவும் பின்னாகவும் திரளான கூட்டங்கள், திரள் கூட்ட ஜனங்கள் அங்கே அந்த இடத்திலே திரளான மக்கள் நின்னபடியினால், திரளான ஜனங்கள் அங்கே அந்த இடத்திலே நின்னபடியினால் இயேசுவை நேரடியாக சந்தித்து இவளுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியவில்லை. இவளுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியவில்லை. இயேசுவானவர் நடந்து கொண்டே இருக்கிறார், அவள் முன்னே கடந்து நடந்து போய்கொண்டே இருக்கிறார். இவளுக்கு ஒரு விசுவாசம், நான் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது சந்திக்க வேண்டும், இயேசுவினிடத்தில் என் பிரச்சனைகள் நான் சொல்லியாக வேண்டும் என்று இயேசுவுக்கு பின்னாக நடந்து போகிறாள். வெகு தூரம் போன பிறகும் இயேசுவினிடத்தில் தன் பிரச்சனைகளை சொல்ல முடியவில்லை. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து அவரிடத்திலே சொல்ல முடியவில்லை. ஆனால் அவள் போய்கொண்டு இருக்கும் போது இவளுக்கு விசுவாசம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே நான் சொஸ்தமாவேன் என்கிற ஒரு விசுவாசம். இப்ப போய்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். அவள் வஸ்திரத்தை பிடிக்கிறாள், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிக்கிறாள். அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை இவளுடைய சரீரத்திலே இறங்கிவிட்டது. அல்லேலூயா! அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை அவளுடைய சரீரத்திலே இறங்கினது. இதை அவள் உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை அவள் உணர்கிறாள். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 28வது வசனம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை தொடுகிறாள். 29வது வசனம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா! அவள் ஆரோக்கியம் சரீரத்தில் அப்படி உணர்கிறாள். இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் ஒரு வல்லமை ஷாக் டக்குன்னு பாய்ந்து அவளுடைய சரீரத்தில் வருகிறது. அந்த சரீரத்தில் அந்த வல்லமை பாய்ந்து வந்த உடனே இவளுடைய அந்த இரத்த போக்கு வியாதி அப்படி அரெஸ்ட் ஆகிறது, நின்று போகிறது. அதை சரீரத்திலே உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! நீங்க நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர்கள் தொடுகிறதை உங்களால் உணர முடியும். இன்னைக்கு உணர்வு உண்டாகணும். உணர்வில்லாத ஜெபம், உணர்வற்ற ஜெபம். நம்ம உணர்வுல ஜெபிச்சு பாருங்க, ஒரு வல்லமை நம்ம இறங்கி வருகிறதை பார்க்க முடியும், ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறதை பார்க்க முடியும். ஒரு வல்லமை கடந்து வரும்போது நீங்கள் மெய்யாகவே சுகமாவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த இடத்துல அவளுடைய சரீரத்தில் ஒரு வல்லமை ஷாக் இறங்கி வந்த உடனே அவள் அப்படி ஆரோக்கியமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. 34வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.
ஒரு அருமையான ஒரு வாழ்த்துதலை ஆண்டவர் தருகிறார். அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம்தான் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உனக்கு விசுவாசம் இருக்கிறதா, என்னை குறித்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நிறைய பேருக்கு இன்றைக்கு விசுவாசம் இல்லாத ஜெபம், விசுவாசிக்கிறதில்லை. இவ்வளவு பெரிய கடனை ஒரு நாளில் எப்படி ஆண்டவர் அடைக்க முடியும்? அவர் நினைச்சா ஒரு நிமிடத்தில் அடைக்க முடியும். இவ்வளவு பெரிய வியாதியை எப்படி அவர் ஒரு நிமிடத்தில் அவரால் குணமாக்க முடியும்? அவர் நினைச்சா, அவர் வல்லமை வந்தா ஒரு செகண்ட்ல விடுதலை. இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு ஒரு நிமிடத்தில், அந்த செகண்ட்ல விடுதலை. ஆண்டவர் தொட்டா உடனே ஒரு விடுதலை. பிள்ளைகளுக்கு திருமண வரனுக்காய் காத்திருக்கிறவங்க, அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல அந்த காரியத்தை அவரால் கைகொடி வர பண்ண முடியும். அல்லேலூயா. அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் முடியும். நீங்க விசுவாசிக்கணும், நீங்க விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கணும். இந்த திருத்தோபுரம் அந்த பகுதி, அந்த உள்ள ஒரு ஏரியாவில் ஒரு ஏழை குடும்பம், ரொம்ப பாவப்பட்ட ஒரு குடும்பம், நல்ல ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த வீட்டுக்கு அடிக்கடி நான் வந்து அவங்க ரொம்ப சந்திக்கிறது வழக்கம். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள். ஒரு மகளை முன்னாடியே திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அதன் பிறகு 2வது ஒரு சின்ன மகள். சின்ன மகளுக்கு இவங்களுக்கு பணம் இல்லை, பண வசதி வாய்ப்பு இல்லை. அது இல்லாததுனால இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். என் பிள்ளைக்கு திருமணமே ஆகாத பிரதர், என் பிள்ளைக்கு திருமணமே நடக்காத பிரதர், பணம் இல்லையே, வசதி இல்லையே, என்ன பண்ண, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்ன ரொம்ப மன வருத்தத்தில், மன சங்கடத்தில் இருந்தாங்க. நான் சொல்றேன், அவளுக்கு ஏற்ற துணை இன்னும் வரல, கர்த்தர் கொண்டு வருவார். அதுக்கு பணம் இல்லையே பிரதர், பணத்தை வச்சு ஆண்டவர் திருமணத்தை பார்க்கிறவர் அல்ல. உங்க மகளை சந்தோஷமா வைக்கக்கூடிய ஒரு நல்ல பையனை ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு வருவார். நீங்க விசுவாசிங்க. அதான் பிரதர், நான் கர்த்தர் தான் நம்பி இருக்கிறேன், அவரைத்தான் நான் விசுவாசிக்கிறேன், அவரை தான் நம்பி நாம விசுவாசிச்சுட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபிச்சாரு பாருங்க. அந்த சில நாட்களிலே ஒரு நல்ல அருமையான ஒரு பையனை அந்த மகளுக்கு ஏற்ற துணையாய் கர்த்தர் கொண்டு வந்தார். சரி, வழக்கத்தின்படி ஒரு 3 லட்சம் ரூபாய் அவங்க அந்த நாளில் பேசினாங்க. அந்த திருமண வரனா நகையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு பேசினாங்க. நம்ம ஊர் வழக்கத்தின்படி பேசினாங்க. பேசி 3 லட்சம் ரூபாய்க்கு வசதி இல்லை, பண வசதி இல்லை. அப்போ ஆனால் நாளைக்கு கல்யாணம், முந்தின நாள் தான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி, கடன் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணாங்க. அப்போ அடுத்த நாள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்போ இப்போ அவங்க அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க. ஜெபம் பண்ண கூப்பிடும்போது நீங்கள் விசுவாசிங்க, இந்த கல்யாணத்தில் நீங்கள் மிச்சம் எடுப்பீங்க. நீங்கள் மிச்சம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? ஆமா பிரதர், நான் அப்படிதான் இயேசுவை நம்புறேன், கர்த்தர் அப்படிதான் நம்பி இருக்கிறேன், நான் மிச்சம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், எல்லா கடனை அடைச்சு நான் கடனாளியா இல்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படி நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஜெபிச்சாங்க பாருங்க. திருமண நாளில் அவங்க திருமணத்துக்கு எல்லாரும் காசு கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, ஏழைகளுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு வழக்கத்தின்படி கொடுத்தவங்க அவங்களுக்கு பணம் பாருங்க, அன்னைக்கு கிடைச்சது இந்த கல்யாணத்தில் செலவு பண்ணினதை விட இவங்களுக்கு ஜாஸ்தியாக பணம் கிடைச்சிச்சு. எல்லாரும் கொண்டு 5000 10,000 5000 10,000ன்னு அவங்களுக்கு எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. கொண்டு கொடுத்து அந்த பணத்தை காட்டிலும், அந்த செலவு பண்ணினதை காட்டிலும் மிச்சம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. அடுத்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு 3வது நாள் விருந்தெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் பிரதர் வாங்கன்னு சந்தோஷமா என்ன கூப்பிடுறாங்க. போனா ஜோமனுங்க பிரதர், கர்த்தர் கல்யாணத்தை ஆசீர்வதிச்சு நீங்க சொன்னது மாதிரியே மிச்சம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தரன் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சு உங்க ஊழியத்துக்கு நான் ஒரு பொருத்தனை வச்சிருக்கிறேன்னு கையில தூக்கி 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் 1 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கறதுக்கு சமம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா கையில கொடுக்கறாங்க. ஊழியத்துக்கு நீங்க செலவு பண்ணுங்க பிரதர் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படி ரொம்ப சந்தோஷம். இப்ப இல்ல சிஸ்டர், நீங்களே பாவம் உங்க வாழ்வாதாரத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க வேண்டாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் வேலை செய்வேன், எனக்கு கடன் இல்லையே, நான் மட்டும் தானே நீ சாப்பிட, நானும் கணவனும் தானே சாப்பிடணும், நான் மிச்சம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. இல்ல சாரி, கணவன் இல்லை அவங்களுக்கு, நான் மட்டும் தானே சாப்பிடணும், அதுக்கு எனக்கு ஆண்டவர் எனக்கு தருவார், திடன் இருக்கு, வேலை செய்வேனா, இது ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க.
அவங்க விதவை. அதனால தான் நிறைய மக்கள் பெண் பிள்ளைன்னு சொல்லி ஏழைன்னு சொல்லி நிறைய காசு கொடுத்தாங்க. கர்த்தர் நல்லவர், அவரால் ஒரு நிமிடத்தில் அடைக்க முடியும். அதுவரையிலும் ஐயோ சமாதானம் இழந்து நின்னாங்க. ஐயோ எப்படி கடன் அடைப்போம், எப்படி இந்த கடனையில் அடைக்க முடியும், எப்படி கல்யாணத்தை நடத்த முடியும், என்ன செய்ய? சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் உண்மையாய் வாருங்க. அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், ஒரு சமாதானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறார். என்ன தேவையோடு வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, என்ன போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்க, எதுல வந்திருக்கிறீங்க, நிச்சயமாய் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கட்டாயம் இந்த இடத்துல ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் இடத்துல எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன அந்த இடத்துல நீங்க ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பிரகாரமே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்துவிடு. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட எல்லாரும் சொல்லுங்க. தப்பி செல்ல வழி செய்வார், தாகினவர் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம்ம இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, நம்ம இயேசு கைவிட மாட்டோம், இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நம்ம இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அப்படி எல்லாம் 2 நிமிஷம் கரங்களை தட்டி ஆண்டவர் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம், அதுதான் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். அவர் நமக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஓ ஹalleluya. எதுல நீங்க மன வருத்தத்தோடு, மன சஞ்சலத்தோடு, மன துக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு அனுப்பி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹalleluya. Thank you Jesus. அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாடல் பகுதி மூலமாய், ஆண்டவரே ஆராதனை மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகள் மூலமாய், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் எங்களை போஷித்து ஆசீர்வதித்ததற்காய் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் நம்முடைய நாம மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்டீவன் பிரதர் ஜெபம். மகாபரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபீடம் என்று சொன்னவரே, அப்பா உம்முடைய பாதபீடத்திலிருந்து ஆமே நாங்கள் அப்பா உம்முடைய மகிமையின் கூடாரத்திலே வந்து சந்தோஷித்து பாடி மகிழ்ந்து துதித்து ஆமேன் களி ஊர்ந்து விண்ணப்பங்களோடு மன்றாட்டுகளோடு உம்முடைய சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே, இயேசு நல்லவர்ங்கிற ஊழியத்தின் பங்காக சூளகிரி என்கிற பகுதியிலே ஆமென் சோதரம் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக சாத்தானுடைய ராஜ்யம் அழித்து கர்த்தருடைய ராஜ்யம் அந்த இடத்திலே ஸ்தாபிப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாஞ்சையும் தாகத்தையும் கொடுத்து ஆமென் நாங்கள் ஒரு மனதோடு இந்த இடத்திலே வந்து எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன பிரகாரமாக அப்பா உம்முடைய நாம மகிமைக்காக அப்பா உம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப அப்பா உம்முடைய சமூகத்திலே கூடி ஜெபித்த ஒரு விண்ணப்பமாகிலும் ஒரு வண்டாட்டாகிலும் வீணாகி போகாதபடி அந்த இடத்திலே ஆமேன் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னது போல பாரத்தோடு விதைத்திருக்கிறோம். கம்பீரமான ஒரு அறுவடை அந்த தேசத்திலே காண எங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்திலும் ஆமேன் தம்முடைய தாசன் மூலமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது விடுதலை அடைந்தது போல சமாதானத்தை பெற்றுக் கொண்டது போல வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வேதத்தை நம்புகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பார்க்கிறோம் அப்பா. அவனமாக தகப்பனே சமாதானத்தின் வேதத்தை நாங்கள் அனுதினமும் வாசித்து ஆமென் எங்கள் இருதயத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் அப்பா உம்முடைய அபிஷேகத்தினாலே அப்பா உம்முடைய இரத்தத்தினாலே ஆமென் உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழே மிதித்து ஆமென் ஜெயத்தை தருகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் இந்த ஊழியத்திற்கு பங்காக நின்று ஒத்துழைக்கிற எல்லாரும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியத்து நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதத்தை தங்கள் வீடுகளிலும் தங்கள் சரீரங்களிலும் ஆமென் தங்கள் தொழில்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஊழியத்திலும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா தடைகளை நீக்கி இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். உம்முடைய வருகை தாமதிக்கும் என்றால் இந்த இடத்திலே அநேகரை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிழச் செய்ய கிருபை செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.